நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே அந்த முத்தை தருபத்தி திருநகை பாடலை ஜிப்ரான் அவர்கள் பாடும்போது என்னுடைய உடல்லாம் சிலுத்துருச்சு. காரணம், அருணகிரிநாதர் பிறந்த திருவண்ணாமலைக்காரன் நான். அந்த முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண என்று அவர் அந்த திருப்புகழினுடைய வரிகளை பாடிய உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ஹீரோ பேரும் லெஜண்ட் சரவணன் என்பதனால அது அவ்வளோ அற்புதமாக பொருந்தி வந்ததை நான் பார்த்தேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இந்த படத்தில் துரை செந்தில்குமார் அவர்களோடு பணியாற்றுகிற அனுபவம் என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த படம் எத்தகைய சிறப்பான ஒரு படமாக வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுவது போல் இருக்கின்றது. அவருடைய படங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துப்போம். ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். லெஜண்ட் சரவணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, லெஜண்ட் சரவணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் பேசுறது வைரல் ஆகுதா, கொஞ்சம் அமைதி அமைதி கொஞ்சம் அமைதி அமைதி. நீங்க அமைதியா இருந்தாதான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரசிக்க முடியும். எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்துக்கிடுங்க. தேவையான இடத்துல கை தட்டுங்க. அமைதியா இருங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாரு, நீங்க வியாபார உலகின் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்று சொன்னாரு. எங்க அப்பா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, எப்போதும் எல்லாருக்கும் முன்னாடி கடைக்கு போகணும், எல்லாருக்கும் பின்னாடி கடையை விட்டு வெளியில வரணும் சொன்னார். அதை நான் பின்பற்றுகிறேன். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய உச்சத்திற்கும் காரணம் என்று அவர் சொன்னார். இதுதான் வியாபார உலகின் பைபிள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொன்ன உடனே அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சென்று சேர்ந்தது. அப்படி தன் மூலமாக சொல்லுகிற எல்லாவற்றையும் வைரலாக்குகிற ஒரு வலிமை பெற்ற ஒரு நடிகராக திரு சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ஏராளமான படங்கள் பணியாற்றி இருக்கிறேன். இப்போ போட்ட அந்த தாரமே தாரமே பாடல் கூட மிகப்பெரிய வெற்றி பாடல். அவரோட சமீபத்தில் துணிவு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு பாடல்கள். துரை செந்தில்குமார் அவர்கள் நல்ல கவிதை ரசனை உள்ள, பாடல் ரசனை உள்ள ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் ஏற்கனவே படங்களில் பாடல் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய வரிகளை அவர் தேர்ந்தெடுத்த விதம், கோர்த்த விதம் ரொம்ப எல்லாமே மிகச்சிறப்பாக அமைந்தது. என்னுடைய தம்பி மோகன்ராஜன் இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்கிறார். கபிலன் பாடல் எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். நான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று இசையமைப்பாளர் ஜிப்ரான் சார், இன்னொன்று துரை செந்தில் சார். இன்றைக்கி தான் துரை செந்தில் சாரையே நேரில் பார்க்குறேன். பாட்டை எழுதி முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பெரிய ஃபேன். எதிர்நீச்சல், உங்களுடைய காக்கி சட்டை, கொடி, பட்டாசு, லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட கருடன் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் படத்தில் நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதில் அப்பா பொண்ணை பற்றி ஒரு பாடல், ஜாலியாக ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜிப்ரான் சார், உங்கள் குட்டிப்பள்ளியிலேருந்து நான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற 2 படத்தில் நானும் ஜிப்ரான் சார் இருக்கிறோம். பைக்கர், இன்னொன்று லீடர். ரொம்ப ஹாப்பி சார். வாகிரா சார் வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பி. இந்த விவேகா சாரோட நான் பெரிய ஃபேன். அவரோட ஒரே ஸ்டேஜில் நான் நிற்கிறதுல எனக்கு பெருமைண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. சமீபத்தில் வேறொரு படத்துக்காக நான் ஜிப்ரான் சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது RR போயிட்டு இருந்தது, லீடர் படத்துக்கு. அப்போ நான் படம் எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ரேராக சிரிச்சுட்டு போயிடுவார். இந்த படத்துக்கு சூப்பராக வந்திருக்கு மோகன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னாரு. லெஜண்ட் சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் படத்தில் இருக்கிறதுக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தனி மனிதனும் லீடர் தான். ஆல்ரெடி நீங்கள் உண்மையாமே லீடர் தான். நீங்கள் ரியலாக ஒரு லீடராக இருந்துக்கிட்டு திரையிலையும் ஒரு லீடராக வர்றதில் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. வாலி ஐயா ஸ்டைலில் உங்களை ஒரு பாராட்டி ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர். என்றும் சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், என்றுமே சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், ஏனென்றால் நீங்கள் தான் உண்மையான லீடர். லீடர் கண்டிப்பா வின்னர். நன்றி சார்.
ஆக்ஷன் டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் அதை ரிலீஸ் பண்ண நம்முடைய படக்குழுவினர் அதை பெற்றுக்கொள்வாங்க. திரையுலகின் பாதுகாவலன் ஆர்கே செல்வமணி உள்ளிட்ட அரங்கமிகு ஆற்றலாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லீடர்னு சொன்னால் உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் லீடர் தான். அதுக்கு உதாரணம் ஒன்றா சொல்லி கேளுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் சொல்ல முடியும், கருத்து உங்களுக்கு வரும். முதல் வணிகத்துறையில் வந்து தானே விளம்பரம் பண்ணி இன்றைக்கி அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களோட உரிமையாளர்களும் விளம்பரம் அவங்களே நடித்து பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்தது, பாதை அமைத்து தந்தது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். அதோடு மட்டுமல்ல, உண்மையிலேயே பெருமைக்குரிய சமாச்சாரம், அவரோட பழகும்போது அவருடைய எண்ணெய் திறன், அதாவது பல கதைகளை மனசில் வச்சிருக்கிறாரு, பல கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், புரூஸ்லியினுடைய கதை. அது 6 பேக் வைக்கிற அளவுக்கு அந்த என்னை தயார்படுத்திப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக பெரிய இயக்குனரே அவர்கிட்ட இட்டு போய் சேர்த்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு. அப்படி ஒரு ஆற்றல் மிகு ஆற்றலாளர் தான் லெஜண்ட் சரவணன். அவருடைய பணி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கும். துரை செந்தில்குமாருக்கு திரும்பவும் சரவணன், லெஜண்ட் சரவணன் ஒரு படம் தருவார்ன்ற அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அமையும். மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல்களை தந்த தம்பி ஜிப்ரானுக்கு உண்மையிலேயே அகிலமெங்கும் கூடி குழாவிக்கூடிய அளவுக்கு அங்கிங்கனாதபடி எங்கும் இசை வெள்ளம் செவி குளிர சிந்த மெகிழ அளவுக்கு உணர்ச்சிகரமான பாடல்களை வழங்கியிருக்கிறார். அதுக்கு சிறப்பான பாடல் வரிகளை தந்திருக்கிற தம்பிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சரவணன் இந்த திரையுலகுக்கு கிடைத்த ஒரு அட்சய பாத்திரம். அவர்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கு. இந்த திரையுலகத்துக்கு மிக மிக பெரிய சேவை செய்வதற்கு வந்திருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்போம். அவருக்கு மாபெரும் வெற்றினை ஈட்டி தருவோம். வெற்றி அவருக்கு அருகிலேயே இருக்கிறது. வாழ்த்துக்கள். லெஜண்ட் சரவணன் சாரோடைய முதல் படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிரமாண்டமான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் நெக்ஸ்ட் பிக்சர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து கருடன் படம் பார்த்தேன். கருடன் படம் வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர், எனக்கு பட்டாஸ் பண்ணவர். அவரு இணைய போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் வந்து இப்போ பாருங்க ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவர் வந்து யூத்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி அடையும் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெற்றி விழாவில் சந்திப்போம். சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சாரு. அதனால் 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு. உடனே சார் வந்து லைனில் வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் சார். இதை 3ஆம் தேதி வேறு ஒரு படம் வருது, அதனால் நான் தள்ளி வச்சுக்கிட்டோம். அவர் ஏதோ சொல்கிறாருந்தார். அதனால் நிக்கில் முருகனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போய் அவனே சொல்லிடுவான். அப்புறம் வந்து வந்த உடனே மறுபடியும் 26ஆம் தேதி ஃபோன் பண்ண, என்னடா நிகழ்ச்சி இருக்கான்னு. இல்லை 3ஆம் தேதி படம் ரிலீஸ், அதனால் 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சுட்டோம். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு இறைவன் எழுதியிருக்காரு. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன் வந்து, அதாவது வந்து சரவணோட வெற்றிக்கு என்ன தாரக மந்திரத்தை அவங்க அப்பா சொன்னார்னு. அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன். 85லேருந்து 87 வரைக்கும் நான் சரவண ஸ்ட்ரீட்டில் வந்து அங்கே ரங்கநாத் தெருவில் வந்து நான் வாடகை குடியிருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த கடைக்கு போவோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் இருந்துக்கிட்டு இருப்போம்.
அப்போது போய் அடிக்கடி கடைக்கு போவோம், கடைக்கு வாங்குவோம், வாங்க மாட்டோம். அப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்து 99 ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த 100 ரூபா வந்தோடனே அந்த சட்டை வாங்கலாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து சித்ரா சார் இருந்தார், போயிட்டு எனக்கு தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகலான்னு. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சரவணா சொல்லி தான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட அம்மாவுக்கு, என் குழந்தை, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு, நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபான்னு அந்த சட்டை இருந்தது. அதனால் அந்த சட்டையை எடுத்துகிட்டு நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ரேக்லேருந்து இந்த ரேக்குக்கு மாறி இருக்கும்போது அது விலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கவுண்டரில் கொடுத்தேன். கொடுக்கும்போது அங்கே போய் பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னே 4-5 தடவை அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். எந்த சட்டை எடுக்கிறது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருந்தால் அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துடுச்சு. எங்கிட்ட 500 ரூபா தான் பணம் இருந்தது. உடனே எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துடுச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் இது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், இல்லை சார் பக்கத்து ரேக்கில் இது மாறி வந்துடுச்சு அப்படின்னார். உடனே அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுங்க அப்படின்னார். இல்லை சார் பணம் இல்லைன்னு. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்கலாம், நீங்கள் வச்சுங்கன்னு. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணுனுக்கும் அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, 1,00,000 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதாவது கஸ்டமரை மதிச்ச ஒரு முதலாளியா அவர் இருந்தார். அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அதுபோல இந்த படத்தை பார்த்த உடனே நான் துரைக்கு ஃபோன் பண்ணேன். துரை வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து கருடன்னு பார்த்தோன்னு சொன்னேன், சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும், ஒரு டைரக்டரால் மாற்ற முடியும். நிச்சயமா சூரிக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் செந்தில், நீ நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், செந்தில் சரவணன் வந்து ஒரு தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமா எடுக்கணும், வெற்றி படமா எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, எங்க தொழிலாளருக்கு நல்லதுன்னு சொன்னேன். நிச்சயமா பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீசர் ஒரு இது லுக் அமைச்சிருந்தார். உண்மையாவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து தப்பா எடுத்துக்கூடாது, சரவணன் லெஜெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் அவங்களாம் என்னப்பா பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆனால் லீடர் அந்த போஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், சரவணன் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, இந்த படம் நிச்சயமாக எல்லாராலையும் வரவேற்கப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து படம் எப்படி ஓடுதுங்கிறது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படத்தை 100 தடவை நாங்கள் ஒரு படத்தை 100 தடவை பார்ப்போம். டபுள் பாசிட்டிவ்ல வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் 100 தடவை பார்ப்போம். அதில் இருக்கிற தப்பு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம் பாரு, அப்போ எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிருவோம், அவன் எங்கே கத்துறாங்க. அப்போ ஆடியன்ஸு தான் அந்த படத்தோட உண்மையான டைரக்டர்ஸு. அப்போ ஆடியன்ஸாக நான் வந்து பாடம் அந்த போஸ்டர் பார்த்தோன்னு சொன்னேன், சரவணன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆடியன்ஸுக்குலாம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துட்டே இருப்பாங்க. அதனால இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து என்னன்னா, வணிகத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார் அவங்க அப்பா வந்து. அதாவது வந்து நேர்மை, குறைந்த லாபம், நிறைய கஸ்டமர்ஸ், இதுதான் அவங்களோட வெற்றியோட இன்னொரு தாரக மந்திரம் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு செய்தி படித்தேன், அதாவது சினிமா துறையில் வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க போகிறாரு அப்படின்னு. உண்மையாகவே வந்து சரவணன் எங்கள் சினிமாவுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க. உங்களை மாதிரி உங்கள் அப்பா எப்படி வந்து வணிகத்துறையில் ஒரு சாதனை பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும். இது போல் வந்து நீங்கள் ஒரு 50 இல்லை 100 படங்கள் கூட எங்களை எடுத்து எங்கள் திரைத்துறையை வாழ வைக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு மகுடம் கொடுவாங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். லெஜண்ட் சாரோடைய 2வது கொலாபரேஷன் இது எங்களுக்கு. லெஜண்டுக்கு அப்புறம் லீடர். ஸோ ஹாப்பி. திங்க் மியூசிக் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டைரக்டருடைய கடைசி படம்
கருடனும் வந்து பிளாக் பஸ்டர் கருடனும் வந்து திங்க் மியூசிக் தான். அந்த வகையில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் யூ ஹவ் எவர் சீன். ஏன்னா அவரோட மீட்டிங் பண்ணிட்டு வரும்போது அவருடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பொதுவாக நிறைய டெபியூ டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் என்னன்றது நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் சரவணன் சாரோடைய எனர்ஜி லெவல் வந்து என்றைக்குமே அது வந்து வேற லெவலில் இருக்கு. நம்ம ஹீரோ கதாநாயகன், இந்த விழாவின் கதாநாயகன் ஜிப்ரான் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய முதல் படம் வாகை சூடுவா திங்க் மியூசிக் தான் லான்ச் பண்ணோம். அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் ஜிப்ரானோடைய மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பம்ஸ் வந்து திங்க் மியூசிக்கில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாடல்கள் இருக்கு. கவிஞர் கபிலன் சார், விவேகா சார் அண்ட் மோகன் ராஜன் எல்லாரும் வந்து வரிகள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. 6 பாடல்களும் வந்து சார்ட் பஸ்டர் ஹிட் ஆகும். மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவம் ஒர்க்கிங் இன் லீடர் ஷேர் பண்ணலாமா? நிச்சயமா. எல்லாருக்கும் வணக்கம். சார், டைரக்டர் சாரோட இது 2வது படம், ஹீரோ சாரோட இது முதல் படம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் உங்கள் கூட பண்ணுறதுக்கு. ரொம்ப யோசிச்சு தான் இருந்தோம். ஆனால் ஒரு ஷாட்டுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலாக அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை ஜார்ஜியாவிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலாக அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இவங்களும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், நீங்கள் உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால், டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லோரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரி வந்து ஜிப்ரான் அண்ணா அந்த முருகர் சாங் நீங்கள் போட்டிங்கல்லண்ணா, அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. கோயில் உள்ளே போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு நம்மளோட நினச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டு உண்மையிலே வேற லெவல் சூப்பராக பண்ணிங்கன்னா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியனாக ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்களோ, அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டர் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுமாதிரி ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் நன்றி சார். ஜார்ஜியா கூப்பிட்டு போனதுலேருந்து இங்கே ஜெய்ப்பூரில் எல்லாம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களை இது மாதிரி ஒரு சின்ன வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எங்களை ஃபாரின் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் சார் கூட நடித்தது ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு நம்ம டைரக்டர் சார் நல்லா பெர்ஃபார்ம் சார் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நல்லா. அது மாதிரி ஜிப்ரான் சார் நீங்கள் பாடினது உண்மையுமே பயங்கரமாக இருந்தது சார். சிலுத்துருச்சு அப்படியே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இப்போ கருடன் எப்படி பிளாக் பஸ்டரோ அது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டரோ, அது மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு இதே மாதிரி நாங்களும் வரணும், எல்லாரும் வரணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை வெற்றி படமாக ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் எனக்கு நிற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் துரை செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் சார், அவங்களுக்கு பெரிய நன்றி. மெயினாக சொல்லணுன்னா என் பையன்தான் சாரோட பெரிய ஃபேன். லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அது லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம்
அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் தான் டேடி பெரிய நடிகராச்சே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருந்த பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் அவன் ஹாப்பி. அப்போ அவன் சொன்னது தான், டேடி அப்பா எப்படியாவது நீங்கள் லெஜண்ட் சாரோட படத்தில் நடிங்க. சரிடா, நானும் வாய்ப்பு தேடுறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சாரோட ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது காட்ஸ் விஷ் தான். அண்ட் துரை செந்தில் சார் அண்ட் லெஜண்ட் சார் 2 பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்க அத்தனை பேருக்கும், எங்களை வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை சினிமா பிரபலங்கள் லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. துரை செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, லெஜண்ட் சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யோகி அண்ணா, பத்மண்ணா, வேலண்ணா, ஜாசியா மறக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம், ஐயோ தெரியும் சார், பயங்கரம். பிரதீப் ப்ரோ, மாஸ் ப்ரோ, நீங்கள் செம ப்ரோ இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். 2 பேரும் எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்க எப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவங்க, நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்களாம் அவங்கள சின்ன திரை நயன்தாரா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இங்கே எங்களுக்காக வந்திருக்கிற எங்களோட அக்கா. இன்னொருத்தங்க யார் மச்சான்? இன்னொருத்தங்க வந்துட்டு ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். பார்க்கறதுக்கு இப்படி சாதுரியமா சாந்தமா இருக்காங்களே, இப்படிப்பட்ட ரோல்ஸ் கூட மிரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்கிற ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மர். ஸ்க்ரீன்ல ஸ்விட்ச் போட்டா அவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ற ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. ஸோ 2 பேரையும் கூப்பிடலாமா? எஸ், சரோஜாக்கா. தொடரவன் வாய் அப்படின்னாலும் சரி, சாந்தமா இருக்கணும் சரி, அப்படி கலக்குவாங்க. நல்லது. லெட்ஸ் வெல்கம் அரந்தாங்க நிஷா. எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க, உண்மையிலேயே இந்த மேடையில் நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்குற இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி, ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரவணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது, அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுரா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன், 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள், வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலான்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்.
அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே, பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அடுத்த படத்தில் லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ? பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல இப்ப தெரிஞ்ச வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு. 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனால் நீங்க மட்டும் தான்க்கா பேசுவேன், அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போயிடணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பவும் சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதில் முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுக்குட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன். எங்கள் பத்திரிகை நண்பர்களை ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமாக. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much Aishwarya ma'am. Thank you and all the very best to you akka. Thank you. Doing the finest of performances. அவ்வளோ அழகா ஒரு விஷயங்களையும் சமத்தா பண்ணிட்டு இருக்கிற அழகான இயல் பாப்பா, ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ yet another சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கரியர்ல. ஸோ how was it working லீடர்ல? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நான் வந்து ஃபஸ்ட்டு துரை செந்தில் அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரை செந்திலுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்ரான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் அப்பா நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போது படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம்.
சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும், ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போ. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க, ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொல்லுவாங்க நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீசரையே பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணீங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்தில் நடித்தேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரே நிமிஷம் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜில் பேசுகிற விதம் அப்படி கரெக்டாக மார்க்கில் நின்று நம்மளாம் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட திட்டுவாங்க வெளியே நின்றுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீ அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடும்போது தான் ஒருத்தரும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிட்டுருவீங்க அப்படின்னு. சூப்பர்டா தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையாக பேசுகிறீங்க, இன்னும் நீங்கள் கலக்கணும். எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Good evening everyone. I'm happy to be a part of this movie. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ டைரக்டர் அங்கிள் அண்ட் தேங்க்யூ லெஜண்ட் அங்கிள். தேங்க்யூ டு இயல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போது நானும் இயலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ இயல். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர் குட்டீஸ், 2 பேரும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக கலக்கியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நடித்து பயங்கரமான பெயர் வாங்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை அண்ட் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் இயல் அண்ட் ஜெயா. இஸ் அ மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயாக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவாக டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிடுப்பா ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாராக இருக்கார். 2வது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே பேசி வச்சுருக்காரு.
அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சிருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சிருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக சார். பட் your ரெஸ்பான்சிபிலிட்டி, your டிசிப்ளின், your சீரியஸ்னஸ், பொதுவாக சொல்லுவாங்க a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் இப்போ தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஐ மீன் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ he is one true leader for all of us. Thank you Saravanan sir for giving me this opportunity. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஜோக் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் he has a very very big vision in life. அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜெண்ட் சார், உங்க மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னா, த வே ஹி சூஸஸ் இஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே இந்த லாபியில். இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, Shav sir. Thank you, Santosh sir. Your presence truly added value to the film. All the very best. இன்னும் நிறைய படங்கள்ல பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. All the very best. Thank you. Everybody. Actually இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க. ரொம்ப சென்சிபிளாக பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகாக படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகாக அந்த நடிகை ஒருத்தர் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா, போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பற்றியே பேசலை. நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவஸ்தை இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேறு இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்க என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க.
அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ளால அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜெண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தேன், இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணால் பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசல, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்றும் இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுற்றி 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 எங்கே போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் அப்புறம் அங்கே ஒரு கட் அவுட்டு. பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. நான் பெருசாக அப்போ இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருண்ணா, அது பார்த்தா ஒரு 1956 மாடலு, அதுவும் பழமழமான இருக்கு. அப்போ நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ கேட்குறேன், உனக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனால தான் வியாபாரத்திலையும் பெருசாக இருக்காரு. இது அதான் லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் இருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சின்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி, குட் நைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின், பாய் 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 சார். பாக்யராஜ் சார், உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். ட்ரெஸ் எங்கம்மா வாங்கினேன்?
ஆக்சுவலாக இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்குறேன், என்னை பற்றி கேட்டிங்களா, என்னை பற்றி கேட்டிங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? இல்லை, நீங்கள் அங்கே மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ. குட் நைட். ஒன்று நான் அப்புறம் பார்க்குறேன். பாய்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அழகான நேரத்திற்கும் வார்த்தைகளுக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லெஜண்ட் சரவணன் சார், நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் லீடர் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட லீடர் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டிலோடு நீங்கள் வந்திருக்கீங்க, லீடர் அப்படின்ற டைட்டில். எனக்கு நீங்கள் நம்ம லெஜண்ட் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சார் சொன்ன மாதிரி அந்த பேஷன் இருக்குல்ல, சினிமாக்கான பேஷன். சினிமாவில் அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த சினிமாலையும் இவ்வளோ பெரிய சாதிக்கணும்னு வந்திருக்கீங்களே, அந்த முயற்சிக்கே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டணும். பர்டிகுலராக இந்த படத்தில் உங்களுடைய காம்பினேஷன் வித் துரை ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜண்ட் சாரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லுக்கு வந்த உடனே, ட்ரெயிலில் வந்த உடனே நான் உடனே வந்து மெசேஜ் போட்டேன், ரொம்ப சூப்பராக சாரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு. என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என்னென்னா, ஒரு தனுஷ் சாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கொடி மாதிரி, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எதிர்நீச்சல் மாதிரி, நம்ம சாருக்கு அதே மாதிரி நம்ம சூரி அவர்களுக்கும் சொன்னோம், கருடன் மாதிரி நம்ம சார் காலங்காத்தால, அதாவது அவருடைய கரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக லீடர் வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்குறது லீடர் ஒரு மிக முக்கியமான படமாக வரும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அப்பா மகள் சென்டிமெண்ட்னாலே மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சாருடைய தெரி படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய விஸ்வாசம் படமாக இருந்தாலும் சரி, நிறைய படங்கள் நம்மளாம் எதிர்பார்த்தது வந்து அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் ஒரு படம் வரப்போகுதுன்னு ஜனநாயகன். அதை மிஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ லீடரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக அப்பா மகள் சென்டிமெண்ட்டோட ஒரு நல்ல படம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த வெற்றி இந்த படத்துக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் அவருடைய படைப்புகள் எல்லாமே மாபெரும் வெற்றி படைப்புகள். அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்பாக இந்த படம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிப்ரானுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர்லேயே அவருடைய அந்த டீசரில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ எலிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சார். இந்த படத்தினுடைய ஹைப்பு ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே சொல்லி பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். அது நிக்கில் முருகனுடைய மாபெரும் உழைப்பு. அதை நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆரம்பத்திலேருந்தே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பில் வந்து நிக்கில் கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஈவெண்ட்டை இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் சார், உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு படம் கொடுங்க. அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில், உங்களோட பெரிய பெரிய பட்ஜெட்டில் அடுத்த கட்ட படங்கள்லாம் பண்ணணும். துரை சாருடைய அடுத்த படம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த பெரிய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ஒவ்வொருவரும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். லீடர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய ஒரு லீடிங்காக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வருன்ற எதிர்பார்ப்போட வாழ்த்து சொல்கிறேன் சார். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், how was your experience working with this leader team? Oh God, finally I have come on stage. Thank you so much for that. So எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்గా இருக்கு. And I hope all are doing good. So once again back in Chennai, and Chennai is one of my favorite places due to the warmth of its people. Of course, food, dosa, idli, sambar, vatte, Colombo, and many more. And of course, that cinema culture that thrives here. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much, Chennai Media Fraternity and everyone who all are present here for adding grace to our event. And just want to say, whenever I come on this stage, this particular stage, I feel like this is not an ordinary platform or a stage. Thank you so much for this amazing energy. Yes, thank you. ஸோ நீங்கள் 4 பேரும் இருக்க இந்த ஒரு அழகான தருணத்தில் இந்த மேடையில் இன்னொரு பெரிய ஒரு லெஜண்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுவோம், நிறைய பேர் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதற்கான விதை இவர் போட்டது. ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இவரோட டிக்ஷனரியிலேருந்து ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த பெரிய லோஜி அப்படின்னாலும் சாரோட பேரை சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெஜெண்டரி டைரக்டர் பாக்யராஜ் சார்.
முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட தமிழ் ஆடியோவை வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ மக்களே ரொம்பவே அவைட் பண்ணிட்டு இருந்த அந்த தமிழ் ஆடியோ லான்ச் ஆஃப் த மூவி லீடர் இஸ் ஹியர். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசில் 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டில் ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியன்களை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குதுங்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கள்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பக்கபலமாக, டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட டீமுக்கு என்னோடய டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அவங்க யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறவங்க 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு, பைக்கர் ஃபில்மும் லீடரும். ஸோ அதனால் என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அண்ட்
பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் முடிச்சிடுறேன். விவேக சார் அண்ட் மோகன். அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன், மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரியும் பொழுது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் சார். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு சிக்கலாக இருக்கும், அதை அழகாக எடுத்து கொடுத்து பண்ணுற ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டு அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. தேங்க் என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக் சந்தோஷ் கூட. ஓகே, ஏன்னா வாகேஸ்வராலேருந்து ஐ பீன் ட்ராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகிறது, அதுவும் திங்க் மியூசிக்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் திங்க் டிவைன் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி உட்கழந்த சாங் இன்னைக்கு கோயிலெல்லாம் ப்ளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டேரக்டர்னால தான். இப்போ என்னோடய வாய்ஸ்லேயும் ஐம் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரில, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி படல் எடுத்துருப்பாரு. அண்ட் அகெயின் ஸ்டண்ட் மாஸ்டர் சார் அந்த சின்ன இடத்துக்குள்ளே நான் பார்த்துட்டு ஏங்க இதுக்குன்னு ட்ரெயினுக்குன்னு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங்க் பண்ணது எல்லாமே அது அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த கிரெடிட் வரும்னு. தேங்க்யூ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவ் ஐ கம் டு மை டைரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டைரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டைரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், யூனோ அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டைரக்டர்ஸ், அது வந்து பெரிய அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக ஹீ வில் கோ இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே. அண்ட் வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும், ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். ஸோ அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லோரும் எல்லா பற்றியும் பேசினாங்க. உங்கள் மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் வினோ 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது அண்ட் இதுலேயே ஆக்சுவலி என்னோடய சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஐம் ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அது என்னோடய சாங்கில் டேரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு, எங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஐ திங்க்
லெஜண்ட் சாரும் வேற லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து மல்டிலிங்குவலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். பட் அது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் ஓகே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலான்னு. கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும், சாரும் சொல்லிட்டாங்க. லீடர் என்னோட 6வது படம். முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 இயர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பிக் பண்ணது ஜிப்ரான் சாரை தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்லேருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவார். இப்படியாக எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஷூட் பண்ணும்போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி வினோத் என்னோட ஏடி கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ ஆனால் அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லாக வேணும்ப்பா எனக்கு, ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்குது, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு. அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் ஒரு திங்க்குக்காக ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது. பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி, துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமைகிறது வரம், அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டாக ஒரு கருத்து. தூரம் இன்னும் ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைலில் ரணகலமாக பேசி என்னை அளவைப்பார். அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுன்றத அலோவ் பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 படமாக எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனாக வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டராக வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியும் காட்டுவார். அதுதான் வந்து அவர் டீமோடு அவர் அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைட்டை வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட், என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ். ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணுன்ற எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க.
அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப ஐ மீன் இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் வித் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. விடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ் ரெண்டு பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமைஞ்சது 2 பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு, ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததாக பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிடுது. ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஐ மீன் ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியாக இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு பாண்ட் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க, தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி லெஜண்ட் சார், இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடித்து கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். லெஜண்ட் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் கம்மியாக இருக்குது. அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன், ரொம்ப ரொம்ப லென்த்தாக போவேன்னா. அவரோட எனர்ஜியை பற்றி சந்தோஷ் பிரதர் சொல்லியிருந்தாரு, நானும் அதை சொல்லணும்னு நினச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படி தான் இருப்பார். அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த 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 துறைக்குள்ளே நம்ம என்ன இலக்கை போய் அடையணும். இப்போ மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அந்த அவனோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவிழி, அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். அவர் டெய்லியும் நிறையா செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும், பல இடங்களில் வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, நான் போன ஆடியோ லான்ச்சில் கூட அந்த இதில் சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கானல் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சுருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லேயும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த இடத்துல அவரோட
ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து இந்த எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு, ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நைட்டோட நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம். எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மங்களா ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம். இவங்க எந்த டைம்ல, நம்மளே இப்போதான் வரோம், நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னா, அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூரில். அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்குது. அதுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழில் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறதுனா, ஒரு அம்பு, ஒரு வில்லிலிருந்து கிளம்புற அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவர் சொல்கிறத அப்படி அவங்க செய்கிற மாதிரியான அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அடுத்ததாக அவரோட என்லைட்மெண்ட். நான் வந்து பாலமகேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைமில் நானும் பாலமகேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு ட்ராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம் இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்று யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், அவனுக்கு பேரும் புகழும் அதனால் கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிதான்னு கேட்டார். கிடைச்சது குருவே, ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை, நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அது பாலமேந்திரா சார் சொன்னார், பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தது சார்கிட்ட. அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளவு ரசித்து பண்ணுறாரு. காலையில் வராரு, சீக்கிரமாக சாயந்தரம் போகிறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர், அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். எங்க எல்லாரும் 2 வருஷமா உழைச்ச அந்த படம் ஏப்ரல் 3 ஸ்க்ரீனுக்கு வருது. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சினிமா மாணவனா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலும் அதை அப்ளை பண்ணுறேன், ஒவ்வொரு படத்துலையும். இந்த படம் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நான் மாற்றிக்கணும், இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதை நான் கற்றுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமான, ஒரு பாதுகாப்பான, ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். த லெஜண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய 2வது படம் வந்து லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்டான அப்பா புள்ள,
அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு குத்து சாங்கு அதே போல் எதுவும் கிடையாது. இது படத்தோட ட்ராவல், அதாவது ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்குது. அதுக்கான வரிகள் இருக்குது, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணித்தோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல் அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ளே டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பாக பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நிஜம் எதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்கள் டீமில் உள்ள மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் அதில் எங்களுக்கு இந்த படத்தில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியல் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும், அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட் இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை கால்லாம் மரத்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், 1 இருக்குது சார். 1 பத்தாது, 2-3 வைங்க, யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும், எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ் ஒரு 10 daysல வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகலை, சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th day எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது தெரியாது, அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வாரம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை 2மே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க.
எங்கள் படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ ஒரு விக்ரம் அளவுக்கோ வெற்றி படமாக அமையும். ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். கம்மிங் April 3 வர குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்கள். உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த படத்து மேலே நாங்கள் வச்சிருக்க நம்பிக்கை, உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இந்த ஆண்டலோட இருக்குன்றதோட எங்களோட நம்பிக்கை. கடைசியாக இந்த படத்தில் வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக்கு, அந்த டைலாக்கோட இந்த சொல்லி இந்த படத்தை இதை நிறைவுபடுத்துகிறேன். கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்லை. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமாக தான் நடக்கும். நாம் அவங்கள தான் நம்பணும். நீங்கள் என்ன நம்புங்க.